என் வயது முதிர்ந்த வேளையிலும் அவைக்கு தரணை தாங்க நான் அழைக்கப்பட்டுள்ளேன். உள்ள மகிழ்வோடு இதை ஏற்றுக்கொள்கிறேன். எனது பேச்சு சிலருக்கு விளங்காமல் அதற்காக மன்னிப்பு கோருகிறேன். சுருக்கமாக சில வார்த்தைகள் கூட விரும்புகிறேன். இந்தியத்திற்கு முன்னாள் மாவட்ட அரசாங்க அதிபர் திருவாளர் மணியதாசன் தனது டைரியிலிருந்து எடுக்கப்பட்ட அரும்போர் காலத்தில் தனது அற்பணி காலத்தில் நடந்தேறிய மிகவும் பயங்கரமான கிறிஸ்துமான சூழ்நிலையில் நேர்த்தியுடன் அந்நியத்துடனும் எல்லாவற்றும் மேலாக இளைய நம்பிக்கையுடனும் எதிர்கொண்ட நிகழ்வுகளை புத்த வழிகளில் அழைத்து நிகழ்வு என்று அழைக்கப்படுகின்றது. இரண்டாவதாக அவர் மன்னார் மக்களை அதையும் நேசிப்பதாகவும் அவர்களுக்கு தன்னார் என்ற உதவிகளை இவ்விருக்கடியான காலத்தில் புரிந்துள்ளார். இச்சந்தர்ப்பத்தில் அவருக்கு மன்னார் மக்கள் தங்களுடைய பாராட்டுகளையும் நன்மையையும் தெரிவித்து நிற்கின்றனர். அவர் புரிந்த காலத்தில் நான் என்ற நிறுவனத்தின் தலைவராக பல நிவாரண செயற்பாடுகளை அவர்களுடன் சேர்ந்து பணிபுரிந்துள்ளேன். இதை நன்றியோடு நினைவுபடுத்துகிறேன். அதே வேளையில் இங்கு பணியாற்றிய முன்னாள் அரசாங்க அதிபர்களை மறந்து போவதில்லை. அவர்களுக்கும் மன்னார் மக்கள் சார்பான பாராட்டுகளையும் நன்றிகளையும் மனப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றேன். இறுதியாக முன்னாள் அரசாங்க அதிபர் கோவில் பெறுவதற்கு முதல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல நிறுவனங்கள் விசேட விதமாக சர்வதேச நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார். இது அவருக்கு பல அனுபவங்களை கொடுத்திருக்கின்றது. தமது பணியை பொறுப்புடனும் நேர்மையுடனும் பணியாற்றி அவருக்கு கீழிருந்த பணியாளர்களுடன் பெரும் மதிப்புடனும் தாழ்மையுடனும் பொறுமையுடனும் சேவை புரிந்து பலருடைய நன்மைகளை பெற்றுள்ளார். இந்த அரிய பண்புகளை ஏனையவர்களும் கற்றுக்கொள்ள சந்தர்ப்பங்களை தனது புத்தகத்தில் பதிவு செய்துள்ளார். வரலாற்று நிகழ்வுகள் புனிதமானவை. இறைவன் நம்மோடு பேசுகின்ற நிகழ்வுகளின் வழியாக இவர்களை நாங்கள் அறிந்து கொள்வோம். முன்னாள் அரசாங்க அதிபர் திருவாளர் மணியதாசன் அவர்கள் புத்தக வழியில் வெளியிடும் வரலாற்று நிகழ்வுகளை படித்து இன்னும் மாவட்டத்தை பட்டியலும் தேவையான முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோமாக. எனவே தலைமை தாங்கும் அரிய சட்டத்தை எண்ணியில் மகிழ்வது மட்டுமல்ல புலம் நிறைந்த எனது நன்றிகளை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து இருக்கிறேன். நன்றி.